அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்து. நேற்று ஒரு வீடியோ போட்டேன், நிறைய பேர் ஒரு கேள்வி கேட்பீங்கன்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் கேட்கல, அல்ஹம்துலில்லாஹ், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் இப்போ சொல்கிறேன். ஸோ ஓகே, காலை நேரம் ரொம்ப அருமையாக இருக்குது. எக்ஸாம்ஸ் எழுதுகிறவங்க, எக்ஸாம்காண்டி படிக்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி இந்த நைத்தை பயன்படுத்திக்கோங்க. சரி, விஷயத்துக்கு வந்துடும் இன்ஷா அல்லாஹ். நேற்று வந்து வீடியோ போட்டிருந்தால, என்ன ஆனாலும் சரி எக்ஸ்கியூஸ் கொடுக்காதீங்க, எதுக்குமே வந்து சாக்கு போக்குகள் வைக்காதீங்க, ஃபர்லான விஷயத்தை நிறைவேற்றிருங்க, ஏன்னா ஷைத்தான் அப்போ தான் கெடுப்பான் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். இப்போ என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஏன் அந்த ஃபர்லான விஷயத்தை நம்ம பர்ஃபெக்டாக பண்ணணும் அப்படின்னா, நம்மளுக்கு நம்ம ஈமானை சரி பண்ணுறதுக்கு நம்ம என்ன தேவை அப்படின்னா, நம்மளுக்கு வந்து மோட்டிவேஷன் தேவை. இந்த மாதிரி என்ன மாதிரி வீடியோஸ் போட்டுட்டு இந்த வீடியோஸ்லாம் பார்த்து நீங்கள் மோட்டிவேட் ஆகிறது வேஸ்ட்டு. ஓகேங்களா? நீங்கள் உங்கள் செல்ஃபாகவே என்ன செய்யணும், நீங்களே ப்ரிப்பேர் ஆகணும். ஸோ நம்மளுக்கு வந்து மோட்டிவேஷன் தேவை இல்லை, டிசிப்ளின் தேவை. ஸோ டிசிப்ளினை தான் அல்லாஹ் அந்த 5 வக்தில் வச்சுருக்கான். என்ன ஆனாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, உலகத்தில் என் வீட்டில் என்னென்னாலும் நடந்தாலும் சரி, பர்ஃபெக்டாக அந்த டைமில் நான் போய் தொழுகணும். ஸோ அந்த டிசிப்ளின் நம்மகிட்ட வரும்போது we can control everything. சரி, நம்மளை சுற்றி நம்ம என்ன செஞ்சுக்கலாம், பாதுகாப்பாக வச்சுக்கலாம், நம்மளை சுற்றி ஒரு ஜோனை உருவாக்கிடலாம். ஓகே, இன்ஷா அல்லாஹ் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு டிசிப்ளின் அங்கேருந்து ஆரம்பிப்போம். நம்மளுக்கு வந்து மோட்டிவேஷன் தேவையில்லை. மோட்டிவேஷன்னா நம்ம ஒரு நாளைக்கு பார்ப்போம், அப்புறம் அது டவுன் ஆகிரும். எஸ், டிசிப்ளின் இப்படி தான் இருக்கணும், இந்த மாதிரி தான் இருக்கணும், இந்த மாதிரி தான். ஸோ கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். நான் வந்து அல்லாஹ் இது சொல்லியிருக்கான், அதில் இல்லை என்ன சொன்னாலும் நான் பக்கத்தில் போக மாட்டேன். முடிவெடுங்க, உங்கள் ஹார்ட்டை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் லேசாகி தருவோம். ஸோ ஓகே, ஈமானில் இன்றைக்கி 3வது நாளாக போயிருக்கோம். சரிங்களா? இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ். நீங்கள் எது இருந்தாலும் என்கிட்ட மெசேஜ் பண்ணுங்கள், என்கிட்ட கேளுங்க, நம்ம 2 பேரும் வந்து பேசிப்போம். ஏன்னா நம்மளும் ஈமானில் பலவீனம். சரிங்களா? இந்த சூழ்நிலைகளில் நம்மளை ஈமானை நம்ம பாதுகாத்துக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்கிறேன். நான் வீடியோவில் செய்யணும். இன்ஷா அல்லாஹ். டைம் ஆயிடுச்சு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.